வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் பகுதிக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது. இந்த பொருளில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி நம்மளே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஏற்படக்கூடிய ஒரு அடிக்கடி ஏற்படக்கூடிய விஷயம் இது. பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம், கேஸ் பொசிஷன் நாபோட பொசிஷனு. ஆனால் ஃப்ளேம் ரொம்ப லோவாக எரியும். அந்த பிரச்சனையை தான் இன்றைக்கி எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வில் பெரிய பர்னர் ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இதை சர்வீஸ் பண்ணி இப்போ பாருங்கள் எந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் எரியுது. இந்த மாதிரி மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தேவைக்கூடிய பொருள் 3 வச்சுருக்குங்க. ஒன்று சைக்கிள் காற்றடிக்கிற பம்பு ஒன்று, இன்னொன்று கட்டிங் பிளேயர், இன்னொன்று ஸ்க்ரூ டிரைவர். இந்த 3 பொருள் போதும். இந்த பம்ப் எதுக்குன்னா அந்த கேஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய நாசல்ஸில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நம்ம ஃபோர்ஸாக காற்றை பம்ப் பண்ணி எடுத்துவிட போகிறோம். அதுக்காக இந்த பம்ப் பயன்படுத்துகிறோம். கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸு நட்டு இதெல்லாம் இருக்கும். அதை கழட்டுறதுக்காக பயன்படுத்த போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பர்னர் கழட்டி எடுத்துக்கலாம். பர்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்க்ரூ போட்டு இந்த பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்க்ரூ கழட்டி ஃபஸ்ட்டு பர்னர் கழட்டி எடுத்துக்கலாம். பர்னரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப், கேஸ் டியூப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்க்ரூவு. இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டோம். அந்த 3 ஸ்க்ரூ கழட்டிட்டோம்னா பர்னர் தனியாக வந்துடும். முதல்ல இந்த ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணி இந்த டியூப் ஃப்ரீ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. நான் திரும்ப இந்த மாதிரி ஸ்க்ரூ கிடைக்கிறது கஷ்டம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ரொம்பவும் துருப்பிடிச்சிருக்கு. இதை கழட்டி எடுத்துன்னா உடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பர்னர் இந்த பிளேட்டோடு அப்படியே செட்டாக கழட்டி எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சின்ன பர்னர் கழட்டி வச்சு சின்ன பர்னர் கழட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பர்னர் இந்த நெட்டை கழட்டி எடுத்தோம்னா இந்த நாசல் செட்டப் அப்படியே வந்துடும். இந்த நாசல் செட்டப்பு இதை அப்படியே கழட்டி எடுத்துக்க போகிறோம். இதான் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிற பர்னருக்குள்ளே ரிலீஸ் ஆகிற நாசில். சில சமயம் இதுக்குள்ளே ஏதாவது எறும்பு அந்த மாதிரி போயிட்டு கூடு கட்டின மாதிரியே உள்ளே பூந்துடும். இல்லை இறந்து போன எறும்பும் உள்ளே அடைச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கேஸ் நமக்கு கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அதனால் இந்த நாசல் தனியாக கலட்டி எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். அதே போல் இந்த டியூப் உள்ளாரையும் பார்த்திங்கன்னா நம்ம பம்ப் வச்சு ஏர் ப்ரெஷராக வச்சு அடித்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட பம்ப்பு இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஏர் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு பம்ப்பு இல்லை அப்படின்னா நல்லா டேப்பு தண்ணீர் வேகமாக நல்லா ஃபோர்ஸாக டேப்பு தண்ணீர் வருவீங்களா, அந்த டேப் தண்ணீரில் கொண்டு போய் வச்சு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை நல்லா ஊற்றி ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நாபை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ஸ்க்ரூவு, அதே போல் இந்த இதில் இருக்கிற பர்னரில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூவு, இது 2 ரிமூவ் பண்ணோம்னா இந்த டியூப் மொத்தமாக வெளியில் வந்துடும். நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாபை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே வெளியில் வந்துடும். இப்படியே இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக வந்துடுச்சு. இப்போ இந்த டியூப்பை கொஞ்சம் நம்ம வெளிப்பக்கமாக எடுத்து வச்சு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த டியூப் செக்ஷன் தனியாக எடுத்துட்டோம் ரிமூவ் பண்ணி. இப்போ இந்த நாசில் வழியாக ஏர் நல்லா ஃபோர்ஸாக அடிச்சு விட போகிறோம். நாபை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாபாக ஹை ஃப்ளேம் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஏர் ப்ரெஷராக கொடுக்க போகிறோம். பாருங்க, ஏர் நல்லா ஃப்ரீயாக போகுது. இப்போ இந்த நாசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாசில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரிய பர்னருக்கான இது ஹை ஃப்ளேம் பொசிஷனில் வச்சுட்டு ஏர் ப்ரெஷராக கொடுக்கலாம். நல்லா ஏர் ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டியூப்பில் ஏர் நல்லா ஃபோர்ஸாக அடித்து செக் பண்ணிட்டோம். 2 நாசிலுமே நல்லா ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ ஆகுது. இப்போ அந்த டியூப்பில் ஏர் ஃபோர்ஸாக அடித்த மாதிரியே டியூப்லேருந்து பர்னருக்கு போகிற இந்த நாசில்லையும் ஏர் ஃபோர்ஸாக அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏர் இந்த சைட்லேருந்து ஃபோர்ஸாக அடிக்கிறோம். நாபு டியூப் செக்ஷனு
இந்த நாசில் எல்லாம் திரும்ப வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நாசில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டரை மாட்டி ரெகுலேட்டர் மட்டும் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு ஏதாவது கேஸ் எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணது, சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக சீட் ஆயிருக்கா, கேஸ் லீக் ஆகிற அளவுக்கு டைட்டாக இருக்குதாங்கிறது வந்துட்டு ஃபயர் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி கேஸ் ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி சிலிண்டரில் ரெகுலேட்டரை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஐடியலாக விட்டுருங்க. எதுவும் கேஸ் லீக் ஸ்மெல் எதுவும் இருக்குதான்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ் சிலிண்டர் வந்துட்டு பற்றிக்கலாம். ரெகுலேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பர்னரோட நாபம் வந்துட்டு ஆஃப் பொசிஷனில் இருக்கணும். ரெகுலேட்டர் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்க்கலாம். ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணலாம் எது ஸ்மெல் வருதான்னு. எந்த கேஸ் எதுவும் லீக் ஆகலை. நம்ம ஃபிட்டிங் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, முன்ன ஸ்லோவாக எரிஞ்ச பர்னரு இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு எரியுதுன்னு பாருங்கள். ஃபுல் ஃப்ளேம் எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்கள். ஃபுல் ஃப்ளேம் எரியுது. அதே போல் சின்ன பர்னரும் வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம் எரியுது. ரெண்டுமே இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பெறுகிறோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.